கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையனான சண்முக பாண்டியன் அவர்கள் கூடிய சீக்கிரமே சரணுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரண் அவர்கள் சூப்பர் சிங்கர்ல மிகப்பெரிய ஒரு பரிச்சயப்படக்கூடிய நபரா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஒரு சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2-3 வாரங்களுக்கு மேல ஆகிருச்சு. ஆனா இப்ப வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில அவரை பத்தின டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அவரோட இன்டர்வியூஸா இருக்கட்டும், அவர் போகக்கூடிய கான்சர்ட்ஸ்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே கூட்டம் அப்படிங்கிறது நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு. அவரும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி வெளியே சொல்லி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐயா விஜயகாந்த் அவர்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவருடைய பாடல்கள நான் விரும்பி பார்த்துருக்கேன். படங்கள விரும்பி பார்த்துருக்கேன். அண்ட் எப்படியாவது அவர நேரா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது நடக்காம போயிருச்சு. ஆனா அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதியெல்லாம் நான் போயிட்டு நேரா பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அவர இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னால மறக்க முடியாத ஒரு கலைஞர் அவர் அப்படிங்கிற மாரி ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரீசென்ட்டா விஜயகாந்த் அவர்களுடைய பையனான சண்முக பாண்டியன் அவரோட காதுக்கு போயிருக்கு. சண்முக பாண்டியன் அவர்கள் இப்ப ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட படங்களுக்கு ப்ரமோஷனுக்கும் நிறைய இடங்களுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பத்தி பேசினாலோ, அப்படி இல்லன்னா அவருக்கு ரொம்ப பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணுனாலோ, உடனடியா ஹெல்ப் பண்றாங்க. இதற்கு முன்னாடி அவரோட அண்ணனான விஜய் பிரபாகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சரிகமப நிகழ்ச்சியில பவித்ராவிற்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அத தொடர்ந்து இப்ப இவரு சரணுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா சரண் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தங்கும் வசதி கிடையாது. வீடெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய இடமா தான் இருக்கு. அதனால அவருக்கு வீடு கட்டி தரலாமா? இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல தன்னோட படத்துல பாட வைக்கலாமா? அப்படிங்கிற மாரி அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில ஹெல்ப்கள அவரு யோசிச்சிருக்காராமா. அண்ட் அவருடைய பிஏ மூலியமா கூடிய சீக்கிரமே சரண கான்டாக்ட் பண்ண போறாரு அப்படின்னும், சரணுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் போலவே அவருடைய பையனும் தொடர்ந்து நல்லது பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் அவருடைய அடுத்த படத்த விஜய் சேதுபதி அவர்களோட சேர்ந்து பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல சமீபத்தில வெளியாகி இருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? அந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. பாக்கெட் நாவல் அப்படிங்கிற படத்தின் தலைப்ப தான் இந்த ஒரு படத்துக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கன்னட இண்டஸ்ட்ரிய கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜ்பி ஷெட்டி அவர்கள் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாரு. அவரு பொதுவாவே ஒரு படம் சூஸ் பண்றாரு அப்படின்னா, நல்லா இருந்தா மட்டும் தான் சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது கன்னட பீப்பிள் எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம். அவரு தமிழ் இண்டஸ்ட்ரியில அதுவும் தியாகராஜ குமாரராஜா அவர்களுடைய இயக்கத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்த சூப்பர் டூலக்ஸ் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப 2வது முறையா இந்த ஒரு கூட்டணி நடந்திருக்கு. அதுலயும் முக்கிய குறிப்பா ராஜ்பி ஷெட்டி அவர்கள் இருக்காரு. இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.